فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن لكل قلبا وقلب القرآن ياسين. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அனலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் கிருபையால் இன்று குர்ஆனினுடைய இதயம் எனும் சொல்லப்படுகிற சூரத்துல் யாசீன் ஓதப்பட்டது. அல்லாஹு ஜல்லஷனஹு வ தஆலா அவனது அருள்மறை முழுவதுமே நமக்கான முழுமையான பாடங்கள். அவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஆயத்துகளிலும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா வரையறுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா அந்த குர்ஆனில் அதனுடைய இதயமாக இந்த சூரத்துல் யாசீனை வைத்திருக்கிறான். ஏன் சூரத்துல் யாசீன் குர்ஆனின் இதயம் என்று சொல்லப்படுகிறது? இந்த யாசீனுடைய சிறப்பு என்ன? அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள்: இன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பன். ஒவ்வொரு விஷயத்திற்கும் இதயம் என்று ஒன்று இருக்கும். வகல்புல் குர்ஆன் யாசீன். குர்ஆனினுடைய கல்பு என்னவென்றால் அது யாசீன். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா இந்த சூரத்துல் யாசீனிலே அவ்வளவு மகத்துவங்களையும் பல செய்திகளையும் நமக்கு கூறியிருக்கிறான். அதிலும் மிக குறிப்பாக அவனுடைய ஏகத்துவம் எப்படி இருக்கும், நபிமார்களுடைய வரலாறுகள், இஸ்லாமிய தஅவாவை பற்றிய நிகழ்வுகள், நாளை மறுமையில் நாம் எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுவோம், மறுமை என்பது எப்படி இருக்கும், சொர்க்கம் என்றால் என்ன, சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், மேலும் வானவியலும் பற்றியும் அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சூரத்துல் யாசீனிலே கூறியிருக்கிறான். இப்படி சூரத்துல் யாசீனிலே அல்லாஹு தஆலா எல்லா செய்திகளையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். பொதுவாக நமக்கான இதயமும் கூட நம் உடலில் இருக்கிற எல்லா இரத்தங்களும் நம்முடைய இதயத்திலிருந்து தான் வந்து செல்லும். நம் காலில் ஓடுகின்ற இரத்தமாக இருந்தாலும் அதுவும் கூட நம் இதயத்திற்கு வந்து பின்பு அது சுத்திகரிக்கப்பட்டு அது நம்முடைய உடலுக்கு மீண்டும் செல்லும். இப்படி நம் உடலில் எப்படி நம்முடைய இதயம் செயல்படுகிறதோ அதுபோலத்தான் குர்ஆன் இஸ்லாம் தேவைகளான இஸ்லாம் கூறுகிற நற்செயல்கள், ஒரு முஸ்லீமுக்கான செயல்கள் என்று எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு அருமருந்தாகத்தான் சூரத் யாசீன் என்பது விளங்கப்படுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சூரத் யாசீன் என்பது குர்ஆனினுடைய இதயம். எனவே அருமைக்குரியவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சூரத்துல் யாசீனை ஓதுவதால் கிடைக்கிற நன்மைகளை பற்றியும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய மௌத்தாக்களுக்கு, உங்களிடத்தில் யார் யாரெல்லாம் மர்ஹூமாகிவிட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் சூரத் யாசீனை நீங்கள் ஓதுங்கள். இக்ரஉ யாசீன அலா மௌத்தாக்கும். உங்களுடைய மௌத்தாக்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கள். இரண்டாவதாக, யார் இரவில் சூரத் யாசீனை ஓதி படுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா மக்ஃபிரத்தை தருகிறான். மன் கனா யாசீன ஃபீ லைலத்தி இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ். அல்லாஹ்வினுடைய புறத்திற்காக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனுக்காக மட்டுமே ஒருவர் இரவில் ஒரு யாசீனை ஓதினால் குஃபிர லஹ், அவருக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா தருகிறான். இப்படி சூரத்து யாசீனுக்கு சொல்ல போனால் நிறைய நன்மைகள் உண்டு.
அதிலும் குறிப்பாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், நோய்வாய்ப்பட்ட மனிதருக்கும் கூட இந்த சூரத்து யாசீன் என்பது நோய் நிவாரணமாக அமையும். இந்த சூரத்து யாசீனை ஓதுகிற அந்த முறைப்படி சூரத்து யாசீனில் இருக்கிற ஒவ்வொரு ஐன், அந்த ஒவ்வொரு ஐனையும் ஒரு முறை ஊதி அடுத்த ஐனை சேர்த்து ஓதி, இப்படி ஒவ்வொரு ஐனுமாக ஒரு ஐன் ஓதி முடித்துவிட்டு மீண்டும் ஒரு ஐன், அடுத்த ஐன் ஓதி முடித்து மீண்டும் மூன்றாவதாக முதலாவது ஐன், இரண்டாவது ஐன், மூன்றாவது ஐன், இப்படி அந்த சூறாவை முழுமையாக நாம் ஓதி முடித்து யார் மரியதாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் மேல் ஊதினால் அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா நோய்களும் பறந்து போகும் என்பதும் பெருமக்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு அற்புதமான அருமருந்து. சூரத்து யாசீனிலே அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா மறுமை பற்றியான தண்டனைகளையும் கூறியிருக்கிறான். அதே போல நாளை மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, இந்த உலகம் என்பது எப்படி செயல்படுகிறது, இந்த உலகத்தை சுற்றி என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக சூரியனுடைய செய்தியை அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இதை ஏன் சூரியனுடைய விஷயம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இதை வைத்து இந்த ஒரு ஆயத்தின் மூலம் பல அறிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் குர்ஆனில் ஹக்கு உண்மையானவை, உலகம் என்பது எப்படி இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் இந்த ஆயத்தை சொல்வார்கள். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم. நாம் நினைத்திருப்போம், இந்த உலகம், இந்த பூமி, மற்ற எல்லா கோள்களும் 8 கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த பூமியை தன்னைத்தானே நிலவு சுற்றி அதுவும் ஒவ்வொரு நாளும் பூமியை சுற்றுகிறது. அதன் வரிசையில் அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சொல்லுகிறான், வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் அதனுடைய தட்டில், அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அதனுடைய வட்டத்தில் அதுவும் சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் நமக்கு வேண்டுமானால் பார்ப்பதற்கு ஒரே இடத்தில் இருப்பது போல இருந்தாலும் சூரியனும் அதே இடத்தில் சுற்றுகிறது. ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இதனை ஆய்வு செய்கிற போது அவர்கள் பார்க்கிறார்கள், உண்மையிலேயே சூரியன் என்பதும் அதனுடைய நேர்கோட்டில் அதுவும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. ذلك تقدير العزيز الحكيم. அது மதிநுட்பமும் மிகுந்த மேன்மைக்கும் உரியவனுடைய நிர்ணயம் என்று அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சொல்லுகிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா அணுக்கு அணு எல்லா விஷயத்தையும் குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சொல்லியிருக்கிறான். எனவேதான் இந்த ஒரு ஆயத்தின் மூலமே பல சயின்டிஸ்டுகள், பல விஞ்ஞான பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். காரணம், அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா வானில் இருக்கிற விஷயத்தில், அதுவும் சூரியனை நாம் நேரில் பார்க்க முடியுமா என்றால் நம் கண்களால் கூட நாம் முழுமையாக பார்க்க முடியாது. அவ்வளவு ஜொலிஜொலிப்பாகவும் அவ்வளவு பிரகாசமாகவும் இருக்கிற ஒரு சூரியனை அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா இவ்வளவு துல்லியமாக வரையறுத்திருக்கிறான் என்பதை பார்த்து, எனவே அருமைக்குரியவர்களே, சூரத்து யாசீனை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் குறிப்பாக மௌத்தாக்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அவர்களுடைய மிகுந்த மேன்மைக்குரிய அவர்களுடைய தாயாரை அவர்கள் ஜியாரத்து செய்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதிகம் அழுதார்கள் என்பதாக வருகிறது. எந்த அளவிற்கு என்றால், இதை போல மற்ற நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழுததில்லை. அந்த ஜியாரத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த ஜியாரத்தின் சமயத்தில் அருகில் இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்பட அவர்களுக்காக யாசீனை ஓதி வந்தார்கள் என்பது ஒரு செய்தி. ஏன் அருமைக்குரியவர்களே, நம்மை விட்டு சென்ற மௌத்தாக்கள் கபரிலே எப்படி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நாம் நினைத்திருக்கலாம் அவர்கள் நன்மைகள் செய்திருக்கிறார்கள், அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அவர்களுக்கு தண்டனைகளை தரமாட்டான். பத்ரு சஹாபாக்கள்ல நம்ம நிறைய சஹாபாக்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபிக்கு அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபரிலே வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
அவர்களை கபரில் வைப்பதை பார்க்கிறார்கள். அவர்களை அடக்கி முடித்ததற்கு பின்னால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் நெருக்குவதாக சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். யார்? பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. எந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அவர்களுக்கு உயர்வை தந்தான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். பத்ரில் கலந்து கொண்ட சஹாபிக்கும் கூட அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா கபரில் வேதனையை தந்தான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா நம் உயிரோடு இருக்கிற நாம் நம்முடைய மௌத்தாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று அவர்களை நாம் சந்திப்பது. அந்த சந்திப்பின் மூலம் நமக்கான மறுமையின் பாடங்கள் நமக்கு தெரிகிறது. நாமும் நாளைக்கு மௌத்தாகுவோம், நாமும் நாளைக்கு இறைவனை சந்திப்போம், நாமும் நாளை இது போன்ற செய்திகளை நாமும் நேரில் பார்ப்போம் என்பதையெல்லாம் நாம் அடிக்கடி உணர்த்தத்தான் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலம் அதிகம் ஜியாரத்து சொல்லுமாறும் செய்யுமாறும் நமக்கு ஏவிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமைக்குரியவர்களே, நம்முடைய மௌர்ஹூமானவர்களை மௌத்தாக்களை நாம் ஜியாரத்து அதிகம் செய்வோம். அதிலும் நமக்கு நிறைய பாடங்கள் உண்டு. அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் குறைந்தபட்சம் யாசீனை நாம் அவர்களுக்கு ஓதி வருவோம். முழு குர்ஆனை நாம் ஓதினாலும் நன்றது. ஆனால் முடிந்த அளவுக்கு ஒரு யாசீனை அவர்களுக்கு நாம் ஓதி எத்தி வைப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த சூரத்துல் யாசீனை நாம் அதிகம் ஓதுவதற்குண்டான நல்ல நசீபை தருவானாக. முழு குர்ஆனையும் மனனம் செய்யும் பாக்கியத்தையும், குறிப்பாக சூரத் யாசீனை மனனம் செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அவன் தருகிற எல்லா நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக. நம்மிடத்தில் விடைபெற்ற மௌத்தாக்களுக்கு மஃபிரத்தை தௌபாவை அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா தந்து அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.